ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீலங்கா ஸ்டைலில் இடியப்பமும் பருப்பு சொதியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இடியப்ப மாவு கடையில் வாங்கிக்கோங்க. இடியப்ப மாவு இல்லாதவங்க அரிசி மாவு வாங்கிக்கோங்க. அரிசி மாவு வாங்கினீங்கன்னா அதை நல்லா வறுத்து தான் இது பண்ண முடியும். அப்படி வாங்கிக்கிட்டு சுடுதண்ணி ஊற்றி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகி வச்சிடாதீங்க, சுட்டு விட்டுரும். நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு கையில் எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு பிசைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கையில பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு அதோட பதம் தெரியும். மாவை நல்லா பிசைஞ்சு உரலுக்குள்ளே வைங்க. உரலுக்குள்ளே வச்சதுக்கு அப்புறமா அதை நல்லா திருச்சி உள்ள திணிக்கணும். கயிறா எல்லாருமே தெரிவாங்க. பாருங்க, ஓட்டை டெஸ்ட் பண்ணிருக்கலாம். அந்தமா வேலையே வராது. இட்லி அப்படியே வைக்காது. எங்க வீட்டுல இருக்கு, எடுத்துட்டு வந்திருக்கலாம். இன்னும் ஒரு செட்டு தட்டு வாங்கினா நானும் இந்த வீட்டை சொன்னேன். 24 தட்டு இருந்துச்சு. இங்க பண்றேன்ல, நீங்க பழகிட்டியா? சுலகம் முதல் காட்டாது, வலுவான சுலகு. நீங்க போங்க, சொதி வைக்கணுமே. நான் வைக்கல சும்மா வாங்க. நீங்க பருப்பு சொதி எப்பி தான் வைக்கணும்ல. எப்பி நான் எல்லாம் செஞ்சு தரேன். அழகா எடுக்கட்டும். அழகா நேரம் எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் ஓ, நேரம்
வைக்கலாம் வைக்கலாம். பெரிய பாத்தா 20 நிமிஷம் கழிச்சு அதை திறந்து பாருங்க. அப்போ நம்ம தொட்டு பார்த்தோம்னா அது வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். அப்போனா அது அவிஞ்சிருச்சு, நமக்கு எடுத்துடலாம். மூடியை போட்டு அடிச்சாச்சு. அவனை போட்டு பூண்டு சீரை குத்தி போட்டா நல்லா இருக்குமா? சொல்றாங்க பூண்டு வந்து அடுத்து வருங்க. காணுமா? தண்ணியை தானே வைக்கணும். தண்ணியை வைக்கணும். மேடம் திறக்கணுமா? திறந்துட்டு ஒட்டலை அப்புறம் எடுத்து எப்படி ஆவி படுக்குது. ஈஸியாக வரும். இது என்ன இப்படி வருது? இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கணும். வந்துட்டாங்க டீச்சர், வாங்க. அவிஞ்சிருச்சு. அது சீக்கிரம் அவிஞ்சிடும்ல. இது நல்லா வர்றது எடுக்கல. இப்போ இங்க இருந்து ஆஃப் பண்ணுங்க. ஒன்றும் தெரியாது. வீடியோ எடுக்கும்போது வந்துடும். யார் நீங்க தான் கொடுத்தீங்க. நான் வந்து உங்க கைக்கே ஃபேன்ஸ் வந்துடுறாங்க. சித்தி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க கூட தவறான செயல். அப்புறம் எனக்கு சுடுது வேற. தெரிக்கும் ஒரே ஓட்டம் ஓடிடுவேன். சுறுசுறுப்பாக செய்யணும். அடுப்பில் இது வேற இருக்கு. தேங்காயை கொஞ்சம் வச்சுட்டா காட்டி விடுங்க. இந்த சட்டியை பார்த்தாரு குறிச்சிருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க? எப்படிமா எப்படிமாவே சூடாக இருக்காங்க. நமக்கு அடுப்பு ஏற்றக்கூடாது. சூடாக இருக்கேன் நான். கடுகு போடணும். அதை நீங்கள் சொல்லிக்கிங்க. கொஞ்சம் கட் பண்ணிட்டு எடுங்கப்பா.
அவ்வளோதான். இடியப்பத்தோட பருப்பு சொதியும் சம்பளும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சம்பல் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த வீடியோவும் போடுறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.